முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறை பொதுக்கூட்டத்தில் நிரந்தர குட் பை சொல்லுவார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று அவர் கூறியிருந்ததற்கு பதிலடியாக இப்போது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பை பை ஸ்டாலின் என்று ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை கதற விடுவார்கள் 234 தொகுதிகளிலும் மக்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் யாரோ சிலர் ஸ்டாலினின் மூளைக்குள்ளே போய் இவர் நடத்துவது நல்ல ஆட்சிதான் என்று நம்ப வைத்து விட்டார்கள் போல என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குட் பை சொல்ல போகிறார்களா மக்கள்? மீண்டும் சொல்கிறேன், அது ஸ்டாலினுக்குத்தான் மக்கள் பை பை ஸ்டாலின் சொல்வார்கள். அது 234 தொகுதிகளிலும் நடக்கும் என்றும், சினிமா வசனம் பேசுவது அரசியல் களத்தில் ஈடுபடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார். மேலும் 10 தோல்வி இபிஎஸ் என்று அவர் 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்று கூறியுள்ளதற்கு பதிலளித்துள்ள இபிஎஸ் 2011 ஆண்டு தேர்தல் மற்றும் 2012, 13, 14, 15 ஆகிய தேர்தல்களில் எல்லாம் திமுக தோல்வி அடைந்ததை மறக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனால் ஒரு தேர்தல் வரலாற்றை மட்டும் வைத்துக் கொண்டு என்னை விமர்சிக்கும் முதலமைச்சர் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு ப்ரமோஷன் திட்டத்தை இப்போது தொடங்கி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த 46 துறைகளிலும் கடந்த 4 ஆண்டுகளாக எந்த வேலையும் நடைபெறவில்லை என்பதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்கொள்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 46 சேவைகளையும் இந்த 4 ஆண்டுகள் மேற்கொள்ளவே இல்லை என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய உண்மையான விளம்பர பலன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இது கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை காப்பி பேஸ்ட் செய்துதான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும், எங்கிருந்தாலும் எனது எழுச்சி பயணம் தொடர்பாக ஸ்டாலின் மனதை சுற்றி கொண்டே இருப்பதன் மூலமாகவே அதிமுகவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த அறிக்கையில் பதிலடி கொடுத்திருக்கிறார்.